Hi friends, very good morning. Sharmila, Star Director. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டேஜில் அஷூர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அஷூர் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா 100% நமக்கு வந்து அது ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அஷூரன்ஸ் அப்படின்றது குவாலிட்டியில் நமக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபெக்டிவ்னஸ் அண்ட் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கு அஷூரில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஸ்கின் கேர் பேசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சருமத்தை வந்து நம்ம எப்போவுமே ஹெல்த்தியாக வச்சுக்கணும், இல்லை வந்து அதில் எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய சருமம் அப்படின்றது ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து அஷூர் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பாக இருக்கட்டும், மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், க்ரீம்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத அளவுக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவும் வந்து ட்ரை ஆகாமலும் ரொம்ப ஆயிலினஸ் இல்லாமலும் கரெக்டான மாய்ஸ்சர் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நமக்கு அஷூரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பர் ஸ்கின் கேர் ருட்டீன் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் வாஷ் அப்படின்றது டெய்லி 2 times நம்ம ஃபேஸ் க்ளீனப் கம்பல்சரி பண்ணணும். அதற்கான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாடி வாஷ் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா சோப்புமே பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே போல் மாய்ஸ்சரைசர் கொடுத்துருக்காங்க, க்ரீம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் அப்படின்றது ஸ்கின் கேர் பேசிக்கில் வரும். அதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ்ன்னு பார்க்கும்போது அஷூரில் கிளாரிஃபையிங் ஃபேஸ் வாஷ்னு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கேரட் அண்ட் நீம் சீட் ஆயில் தான் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ், அப்புறம் எண்ணெய் பசைகள், இது எல்லாமே நல்லா டீப்பாக நமக்கு வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ப்ரிவென்டிவாக இருக்கும். ஒரு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமலும் நமக்கு வந்து ஒரு ப்ரிவென்டிவாக இருக்கும். ஸோ இந்த நீம் சீட் ஆயில் அப்படின்னு சொல்கிறது ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி ஸ்கின்ல பிரச்சனைகள் வராமல் க்யூர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு விட்டமின் சி ஃபேஷியல் ஃபோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து எக்ஸசிவான ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணுறதோடு இல்லாமல் டீப்பாக நம்மளுடைய ஸ்கின் போர்ஸஸ்க்குள்ளே போயிட்டு நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஸோ இதில் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப யங்காகவும் ஒரு ஃப்ரெஷ் லுக்கோடு இருக்கிறதுக்கு விட்டமின் சி ஃபேஷியல் ஃபோம் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை ஸ்கின் இஷ்யூ இருக்கிற நீங்கள் இந்த ப்ராடக்ட் அப்படின்றது கண்டிப்பாக கன்சியூம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளென்சர் டோனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளென்சர் டோனர் அப்படின்னு சொல்கிறது இதுலேயும் பார்த்தீங்கன்னா டீ சீட் ஆயில் அண்ட் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கின்னுக்கு டோனர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளென்சர் டோனர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு யூனிக்யூ க்ரீமி டோனராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஸ்கின் வந்து பிஹெச் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபேர்னஸ் க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேர்னஸ் க்ரீம் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பிரைட்னிங் லுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். கிளியர் காம்ப்ளெக்ஷன் அப்படின்றது கொடுக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு டேனாக இருக்கட்டும், கரும்புள்ளிகள் நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய சாக்ஸஃப்ரேகா அண்டு கிரேப்ஸோடைய எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்கின் லைட்னிங்க்கு ப்ராடக்ட் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு விட்டமின் சி ஜெல் க்ரீம் அப்படின்னு சொல்கிறது இதில் கக்காடு ப்ளம், விட்டமின் சி எக்ஸ்ட்ராக்ட், போம்கிரானடோட எக்ஸ்ட்ராக்ட் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஜெல் க்ரீம் அப்ளை பண்ணலாம், ஒரு க்ளோயிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின்ல இந்த பிசுபிசுப்பு இருக்காது, நான் ஸ்டிக்கே இல்லாமல் ஸ்கின்ல ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஸோ இது வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து நல்லாவே நமக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா டெய்லி மாய்ஸ்சரைசர். ஸோ இதில் வந்து மேங்கோ பட்டர் அண்டு சன்ஃப்ளவர் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது டீப்பாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து இந்த ட்ரைனஸ் இல்லாமல் மாய்ஸ்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்ல வந்து ஒரு ரேடியன்ட் க்ளோ அப்படின்றது இருக்கும். மேங்கோ பட்டர், சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாமே விட்டமின் சி இது எல்லாமே நம்ம ஸ்கின்ல வந்து அந்த வறண்ட அந்த பிரச்சனைகள் இல்லாமல் சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீம். ஸோ இந்த ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீமில் பார்த்திங்கன்னா பிளாக்பெர்ரி, கிரேப் சீட் அண்டு ஆல்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நைட் டைமில் நம்ம வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் வந்து ரினிவல் ஆகிறதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ப்ரீமெச்சூர் ஏஜினிங் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா க்ளோ ஃபேஸ் பேக் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேன் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணி க்ளோ கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். அதே போல் பிபி க்ரீம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல் இன் ஒன் ஸ்கின் பர்ஃபெக்டர் அப்படின்னு சொல்லலாம். பிபி க்ரீம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பியூட்டி பாம் இல்லைனா வந்து பியூட்டி க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின்ல SPF 30 ஆட் பண்ணியிருக்கிறதுனால சன் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது கொடுக்குது. இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ்லாம் நல்லாவே உங்களுக்கு வந்து அது டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ப்ராடக்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டி ஏஜிங், ஹைட்ரேஷன் இது எல்லாமே வந்து நமக்கு லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் சீக்கிரமாக ஏஜனிங் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு சன் ப்ரொடெக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SPF 30+ அப்படின்னு சொல்லக்கூடிய சன்ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டு ஃபேஸில் வந்து ஆஃப்டர் க்ரீம் அப்ளை பண்ணும்போது நமக்கு சன்னால் வரக்கூடிய ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த கருமைகள் வராமல் தடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஷ்யூர் இன்ஸ்டா க்ளோ ஃபேஷியல் கிட்டுன்னு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மல்பெரி அண்டு கோல்டு டஸ்ட்டு மட்டுமே ஆட் பண்ணி நமக்கு ஃபேஷியல் ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4 ஸ்டெப் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்டு. ஃபேஸ் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணுறது, ஸ்க்ரப் பண்ணுறது, மசாஜ் பேக்குன்னு சொல்லிட்டு 4 ஸ்டெப்பில் நம்ம ஃபேஷியல் பண்ணக்கூடிய அஷ்யூரில் இன்ஸ்டா க்ளோ ஃபேஷியல் கிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறதன் மூலமா நம்மளுடைய ஃபேஸில் வந்து கோல்டு டஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய மெட்டபாலிசமை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் பிரைட்னிங் டெக்ஸ்சரை வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அன்ஈவன் ஸ்கின் டோனை வந்து நல்லாவே நமக்கு ஈவன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் யூத்ஃபுல் கிளாமரஸ் ஸ்கின் அப்படின்றது தேவைப்படுற நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். அதே போல் பாடி கேரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடி லோஷன் கொடுத்துருக்காங்க, செர்ரி பிளாசம் பாடி பட்டர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நம்மளுடைய ஸ்கின்ல வந்து ஒரு டே ஃபுல்லாகவே தேவையான ஹைட்ரேஷன் அப்படின்றது நமக்கு கொடுக்குது. ஸோ ஸ்கின் ட்ரைனஸ் இல்லாமல் இருந்தால் தான் சீக்கிரம் நம்மளுடைய சருமங்கள் வந்து வயதான தோற்றம் வராமல் இருக்கும். ஸோ அந்த மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்காக நமக்கு வந்து பாடி லோஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சோப்புன்னு பார்த்தீங்கன்னா அஷ்யூரில் 4 வெரைட்டிஸ் சோப் இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அஷ்யூர் நீம் சோப்பு. நீம் சோப் அப்படின்னு சொல்கிறது அதில் வந்து நீம், புதினா, துளசி அதனுடைய நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஸ்கின்ல வந்து அரிப்பு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இச்சிங், இரிட்டேஷன்ஸ், ரேஷஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீம் சோப் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்கின் ரொம்ப ட்ரைனஸாக இருக்குது அப்படின்னா க்ரீமி கிளென்சிங் பார் சோப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல் ஸ்கின் ரொம்ப டேனாக இருக்குது, பிரைட்னிங் கொடுக்கணும் அப்படின்னா ஹனி இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண காம்ப்ளெக்ஷன் பார் சோப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடியில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியாஸ், இந்த ஸ்வெட்னால் வியர்வை மூலயமா நம்மளுடைய பாடியில் அதிகமாக ஜெர்ம்ஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜெர்ம் ப்ரொடெக்ஷன் சோப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் சோப்பில் நமக்கு ஓன் சாய்ஸில் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ். ஸோ ஹேண்ட் வாஷ் பார்த்திங்கன்னா ஆலோவேரா அண்ட் நீம் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹேண்ட் வாஷ் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய பிஃபோர் ஃபுட், ஆஃப்டர் ஃபுட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஹேண்டை வந்து நம்ம வாஷ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளுடைய ஹேண்ட் வாஷில் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால நல்லாவே பார்த்திங்கன்னா ஜென்டிலாக நம்மளுடைய ஹேண்ட்ஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ்லாம் நல்லாவே வந்து நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டியோ. அஷ்யூரில் பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங் ஃப்ரெஷ்னஸ் டியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அஷ்யூர் ராப்சர் டியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் ஸ்ப்ரேலையும் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்டிலாக பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பர்ஃப்யூம் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பாக்கெட் சைஸ்லேயும் பாக்கெட் பர்ஃப்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுவுமே பார்த்திங்கன்னா ஆல்கஹால் ஃப்ரீ தான். ஸோ ஸ்ப்ரே அப்படிங்கும்போது பாடி ஸ்ப்ரேவாக இருக்கட்டும், பர்ஃப்யூம்ஸாக இருக்கட்டும், அதில் கண்டிப்பாக கெமிக்கல் பேஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்மெல் நல்லா இருக்குமே தவிர ஸ்கின்ல நமக்கு ஃப்யூச்சரில் இரிட்டேஷன்ஸ் வரும். ஆனால் நம்மளுடைய இந்த மாதிரி பாக்கெட் பர்ஃப்யூமில் பார்த்திங்கன்னா வந்து செரிஷ்மா பர்ஃப்யூம் ஸ்ப்ரே அண்டு கேப்சர் பர்ஃப்யூம் ஸ்ப்ரே, பிளாசம் பர்ஃப்யூம் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஒரு லாங் டே ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் லுக்கு கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா டால்கம் பவுடர். டால்கமில் பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் அண்டு ரிவைவ் நம்மளுடைய உடம்பில் வரக்கூடிய அந்த எண்ணெய் சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வியர்வை துவாரங்கள் மூலிமா வியர்வையை வெளியேறதுக்கு நம்மளுடைய அஷ்யூரில் இருக்கக்கூடிய பாடி டால்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வியர்வை ஸ்மெல் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே போல் சம்மர் டைமில் வரக்கூடிய வியர்க்குறு பிரச்சனைகள் வராமல் நமக்கு வந்து தடுக்கும். இந்த மாதிரி 2 ஃப்ளேவரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஹேர் கேர்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டீ ட்ரீ ஆயிலோடைய எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு கொடுத்துருக்காங்க. முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிற நம்ம இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஷூர் கெராட்டினில் வந்து ஸ்மூத்னிங் ஷாம்பு கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் ஹேர் ரொம்ப ரஃப்பாக இருக்கோ அவங்க ஸ்மூத்னிங் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கலர் ப்ரொடெக்ட் ஷாம்பு கொடுத்துருக்காங்க. ஹேர் கலரிங் யூஸ் பண்ணுற நீங்கள் உங்களுடைய ஹேர் கலர் சீக்கிரமாக குறையாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரொடெக்ட் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அதே போல் டெய்லி கேஷ் ஷாம்பு கொடுத்துருக்காங்க. நார்மலாக பவுன்சி லுக்கு கொடுக்கக்கூடிய டெய்லி கேஷ் ஷாம்பு இருக்குது. மாய்ஸ்சரைஸ் ஷாம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு. அதே போல் டீப் கிளென்ஸ் ஷாம்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயிலி ஹேராக இருக்கிற நீங்கள் உங்களுடைய ஹேரை வந்து நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி கிளியர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இன்டென்ஸ் கேர் கண்டிஷ்னர் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஹேர் சிரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிற நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷ்னர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முடியுடைய நுனிப்பகுதிகளில் அந்த வெடிப்புகள் ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் இருக்கும். அதே போல் ஹேர் சிரம் கூட நமக்கு கொடுத்துருக்காங்க. 7 ஆயிலுடைய பெனிஃபிட் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் ஹேர் கண்டிஷ்னரோட ஹேர் ஸ்பா, ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அஷூர் நேச்சுரல் கேட்டகரிலையும் பார்த்தீங்கன்னா 100% ஆர்கானிக்கான பீட்டா சர்டிஃபைடு வெஜிடேரியன் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண அஷூர் நேச்சுரல் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க. அஷூர் நேச்சுரலில் பப்பாயா ஸ்க்ரப், பப்பாளி பழத்தினுடைய எக்ஸ்ட்ராக்ட் தான் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபேஸ் அண்டு நெக்கில் மட்டும் நமக்கு டேன் இருக்குன்னா அதை நல்லாவே கிளியர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். 3 days ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் நம்ம அப்பப்போ ரிமூவ் பண்ணால் தான் ஸ்கின் ஒரு க்ளோயிங்காக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்னு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேம்புவோடைய சார்கோல் அதனுடைய எக்ஸ்ட்ராக்டும் டைமண்ட் பவுடருமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸசிவான ஆயில், டர்ட்ஸ், இல்லை வந்து உங்களுடைய ஃபேஸில் வந்து ஒயிட் பேச்சஸ் இருக்குது, அன்வான்டான ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுடைய சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் அப்படின்றது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு க்ளோயிங் அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே க்ரீம். ஸோ ட்ரை ஸ்கின் இஷ்யூ இருக்கிற நீங்கள் டே டைமில் யூஸ் பண்ணக்கூடிய நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண டே க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை ஸ்கின் இஷ்யூ இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SPF 15 லைட்னிங் க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைட்னிங் க்ரீம் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ்லாம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டமின் ஏ இருக்கிறதுனால இதில் வந்து நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இது நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா SPF 40 கொடுத்துருக்காங்க. சன்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மேஷ்மெல்லோ ஆலிவ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. க்ரீமி பேஸில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடியதான் அந்த SPF 40. ஸோ இதுவுமே நமக்கு வந்து ஒரு 2 to 3 hours வரைக்கும் சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேர் மாஸ்க்கு. ஸோ நம்மளுடைய ஹேர் ஃபால் ப்ராப்ளமுக்கு ஹேருக்கு பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் அஷூர் நேச்சுரலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட். ஸோ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. விஷ் யூ வெல்.